ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். எப்பவும் ஒரே மாதிரி சமைச்சு போர் அடிக்காமல் சண்டேனாலே ஸ்பெஷல் தானேங்க. எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுட சுட எம்மியாக ஒரு வெரைட்டி ரைஸ் ஒன்று பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம், அதுக்கு அடுத்தது தயிர் சாதம், அப்புறம் எல்லா காய்கறிகளுமே இந்த தேங்காய் பால் சாதத்தில் இருக்குது. அதனால் பூந்தி வச்சு சிம்பிளாக ஒரு ரைத்தா பண்ணிக்கிட்டேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு கப்பு பட்டாணி, ஒரு கப்பு கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி ஒரு 1.5 கப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அப்புறம் ஒரு முழு தேங்காய், சின்ன சைஸ் தேங்காய் தான், அதை அப்படியே பாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் தாளிப்பு சாமான் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் என்கிட்ட இல்லை, ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரையோட சேர்த்து பொடிச்சது, கிராம்பு, அப்புறம் மராட்டி மொக்கு, ஸ்டார் பூவில் அது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு முதல்ல ஒரு 3/4 கப்பு சாதம் நல்லா வேக வச்சு நல்ல வெயிட்டான கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு செய்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேய்ச்சி சாதத்தில் போட்டிருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, பெருங்காயம், இந்த பச்சை மிளகா, அவ்வளோதாங்க தயிர் சாதத்துக்கு. இந்த பருப்பெல்லாம் நான் தாளிக்க மாட்டேன், அதெல்லாம் நமக்கு வாயில் அம்பிடும்போது சொத்தப்பல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பட்டுதுன்னா அப்படியே உயிரே போயிடும். அதனால் நான் பருப்பு வகையே தாளிக்கிறதில்ல. கடுகு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இதை தாளிப்பு செஞ்சுக்கிட்டேன். நல்லா குழச்சிருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் பார்த்திங்களா, அதில் 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல சூடாக இருக்குங்க. கடைசியில் நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிட போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சாதம் தாளிக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே அது சூடு ஆறிடும். கடைசியில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி தேங்காயிலேயே நிறைய எண்ணெய் சத்து இருக்குங்க தேங்காய் பாலில். இந்த சாதம் அப்படியே மினுமினு ஷைனிங்காக வரும். அதனால் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கண்டிப்பாக நெய் சேருங்க, சாதம் வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு கம்மியாக இந்த சாதத்துக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தாளிப்பு சாமான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்குன்னு எல்லாமே தாளிக்கிறேன். இது அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சு விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரம் இருக்கிற பச்சை மிளகாங்க, அதனால் ஒன்று போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பலாம் வதக்க வேண்டாங்க, லேசாக வதக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயத்து கூட நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்னு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெஷ் பட்டாணி 1 கப்பு சேர்க்குறேன். ஃப்ரெஷ் பட்டாணி 1 கப்பு சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விடுறேன். இந்த சைஸுக்கு சின்ன தேங்காய், இது அப்படியே ஃபுல்லாகவே பால் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துன்னு வந்துட்டேங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கல, வீடியோ ரொம்ப பெருசாக போகும். பாஸ்மதி அரிசி கரெக்டாக 1/2 hour ஊறிடுச்சிங்க. நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது பெரிய தண்ணி குடிக்கிற டம்ளரால் 1.5 டம்ளர் ரைஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் இந்த தேங்காய் பால் 2.5 டம்ளர் இருக்குது. இந்த அரிசியோடு நான் இப்போ விடுற தண்ணி 1 டம்ளர் இருக்குது. மொத்தம் 3.5 கப்பு தண்ணி. அதாவது எந்த கப்பால் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3.5 கப் கிட்ட தண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே 3/4 பங்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி ஒரே ஒரு விசில் வச்சா போகிறோம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டேன். உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க, பார்த்து திட்டமாக போடுங்க. சாதம் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதோடு இந்த சாதத்தை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக போடுங்க. இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். கடைசியில் நம்ம திறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் குக்கரை. அப்புறம் பூந்தி ரைத்தாக்கு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக 3/4 பங்கு அது சாதம் வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரே ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்திங்கன்னா உதிர் உதிராக இருக்கும் உங்கள் தேங்காய் பால் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே கேரட்டு, பீன்ஸு, பட்டாணின்னு எல்லா காய்கறிகளும் இருக்குது. அதனால் சிம்பிளாக பூந்தி ரைத்தா பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் பாஸ்மதி அரிசி. இப்போ இதுக்கு கொஞ்சம் மேலே ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது பூந்தி ரைத்தாக்கு மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாதம் எவ்வளவு நீளமாக உதிர் உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு அளவு. 3/4 பங்கு குக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு குக் பண்ணிங்கன்னா குக்கரில் கூட நம்ம வெரைட்டி சாதம்லாம் உதிர் உதிராக செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குங்க. ஆறின பிறகு இன்னும் பொலன்னு உதிர்ந்து வந்துடும். இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூந்தி ரைத்தா பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் சாதம் சூடு ஆறி கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. இப்போ அதுக்கு தேவையான தயிர் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போவுமே குழம்பு, காய் அப்படின்னு வாரம் ஃபுல்லாக சமைக்கிறோம். சண்டே, சாட்டர்டேனால வித்தியாசமாக கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. அடுத்தது பூந்தி ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேசனில் தயிர் போட்டிருக்கேன். இந்த மணிக்காரா பூந்திலே உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 2-3 கைப்பிடி தயிரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.